ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பார்ந்த நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசி நேயர்களுக்கு அடுத்த 7 நாட்களில் நடக்கவிருக்கும் சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன, இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையுங்க. ரிஷபம் ராசி அப்படின்னு சொன்னாவே மகாலட்சுமியின் அம்சம் நிறைந்த ஒரு ராசி. ஏன்னா உங்களோட ராசிக்குரிய கடவுள் மகாலட்சுமி தாயார். ரிஷபம் ராசியில் கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் இந்த 3 நட்சத்திரங்களும் அடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சுக்கிர பகவான் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதுனால நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு சிறப்பான பணிகள்லையுமே நல்ல பலன்கள் உண்டாகும். ஆனால் அந்த செயல்களில் சிறப்பாக நடக்குதா அப்படிங்கிறது தான் உங்களோட ராசிக்குரிய ஒரு வியக்கத்தக்க கேள்வி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ராசியோட குணாதிசயம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, மற்றவங்களுக்கு உதவுறதுல எந்த ஒரு தயக்கமே இல்லாமல் அவங்களோட முழு மனதை உதவுவாங்க. இவங்க மற்றவங்களோட வாழ்க்கைக்கு சொல்லக்கூடிய கருத்து சிறப்பாக இருக்கும். அதுவே இவங்களோட வாழ்க்கைக்கு யாராவது சரியான இக்கட்டான சூழ்நிலையில் உதவுவாங்களான்னு பார்த்தா யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. என்னடா வாழ்க்கை அப்படின்னு ரொம்பவும் நொந்து போய் கஷ்டப்படுற நிறைய காலத்தை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இந்த கஷ்டங்கள் அனைத்தும் தீருமா, இல்லை இந்த 7 நாட்கள் என்ன மாதிரியான அம்சங்கள் நிறைஞ்சிருக்கு, என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இவ்வளவு நாள் சொல்லப்போனால் ஒரு 2-3 வருஷமாக நீங்கள் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. பண ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரிங்க. நீங்கள் உதவி செஞ்சவங்க கூட உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவி செஞ்சுருக்க மாட்டாங்க. ஆனால் அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க. ஏன்னா எதிர்பார்க்காம எந்த ஒரு பிரதிபலனுமே இல்லாமல் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது தான் உங்ககிட்ட இருக்கிற ஒரு சிறப்பான குணங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்த 7 நாட்களில் உங்களுக்கு நடக்கவிருக்கும் சிறப்பான பலன்களை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அப்புறம் என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நீங்கள் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கட்டாயம் இந்த வாரம் மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னாவே நம்ம தெய்வ வழிபாட்டிற்கு ஒரு உகந்த மாதம்ங்க. இந்த மாதத்தில் நீங்கள் உங்களோட குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வதன் மூலம் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்களுமே காணாமல் போகும். அந்த கஷ்டத்திலிருந்து நிறைய தொல்லைகளும் தொந்தரவுகளும் உங்களை பின்தொடர்ந்திருக்கும். அந்த பிரச்சனைகளுமே காணாமல் போகும். குடும்பத்தோட உங்களோட குலதெய்வம் கோவில் சென்று வழிபட்டு பாருங்க. கட்டாயம் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்களும் தீரும். இனி வரக்கூடிய கஷ்டங்களுமே சூரியனை கண்ட பனி போல உங்களை விட்டு விலகிடும். ஏன்னா முன்னோர்களின் நல்லாசிகள் நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் அமைய போகுது. அது மட்டும் இல்லாமல் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் உங்களுக்கு பாக்கியாதிபதி சனியோட பாக்கிய ஸ்தானத்தில் சேர்க்கை பெற உள்ளார். இதன் மூலம் கட்டாயம் கோவிலுக்கு செல்வதற்கான வாய்ப்பு அமையும். அதுவும் குடும்பத்தோட குலதெய்வ வழிபாடுங்கிறது உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். மேலும் உங்களோட குலதெய்வம், இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க ரிஷபம் ராசி அன்பர்களாக இருந்தீங்களா, உங்களோட குலதெய்வம் எந்த தெய்வம் அப்படிங்கிறதுமே நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரை வழிபடுறதன் மூலம் உங்களோட வாழ்க்கை வளம் நிறைந்ததாக மாறும். உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் மகாலட்சுமி தாயாருக்கு போற்றி அப்படின்னு 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. உங்களோட குலதெய்வத்தின் அருளாலும் மகாலட்சுமி தாயாரின் அருளாலும் உங்களோட வாழ்க்கை வளமானதாக மாறவும், காரிய தடைகள் விலகி செல்வ நிலை மேலோங்கவும் நாங்கள் வாழ்த்துக்களையும் அம்மனிடம் பிரார்த்தனையும் உங்களுக்காக செஞ்சுக்கிறோம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் வலிமை பெற்று காணப்படுது. குல தெய்வ வழிபாட்டிற்கோ முன்னோர்கள் நல்லாசிக்கும் உகந்த காலமாக இது பார்க்கப்படுது. எதிர்நீச்சல் போட்டு இழந்ததை மீட்க போறீங்க. தடைபட்டிருந்த அனைத்து பாக்கியங்களுமே உங்களுக்கு விரைவில் கை கொடும் வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கும். திருமணம், புத்திர பாக்கியம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எந்த ஒரு தடையும் இல்லாமல் சுபமாக நடக்கும். அது மட்டும் இல்லைங்க, பெரிய விஷயம் இன்னொன்று என்னென்னா, கடந்த காலத்தில் நிறைய பேருக்கு வேலையில் அவதிப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் வேலையை விட்டு நின்றுருப்பீங்க. உங்களோட அருமை புரிஞ்சு அவங்களா உங்களை திரும்பவும் வேலைக்கு கூப்பிடுவாங்க. இழந்த பதவிகள் மீண்டும் உங்களோட கை வந்து சேரும். பாக பிரிவினைகள் கூட சுமூகமாக உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியும் வாய்ப்பு இருக்குது. கட்டிய வீட்டை பழுது பார்க்குறது அல்லது புதிய மனை வாங்குறது, வீடு கட்டுறது போன்ற செலவுகளை நீங்கள், அதாவது இந்த காலகட்டத்தில் சுப செலவுகளை மேற்கொள்ள போகிறீங்க. கணவன் மனைவிக்குள் நிலவிய பிரச்சனை காணாமல் போகும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருது இல்லையா, அன்றைய தினம் மட்டும் நீங்கள் எந்த ஒரு செயலாக இருந்தாலுமே சரிங்க, கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுறது நல்லது. ஏன்னா நீங்கள் அன்றைய தினம் பேசக்கூடிய வார்த்தைகள்லையுமே கவனமாக தாங்க இருக்கணும். தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள், அதுக்கு மற்றவங்களை பற்றி புறம் பேசுகிறத கட்டாயம் நீங்கள் வரக்கூடிய காலங்களில் தவிர்த்தே ஆகணும். இதனாலேயே நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடியும். அதனால் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்ப பொறுப்புகள் காரணமாக நீங்கள் கொஞ்சம் அலையிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். அதனால் சோர்வும் ஏற்படும்.
அமாவாசை அன்னைக்கு உணவு, உடை, ஆடை ஏழை எளியவருக்கு தானம் செய்வதன் மூலம் நீங்கள் கூடுதலான சிறப்பான பலனையுமே பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் அமாவாசை தினம் இறை வழிபாட்டிற்கு ஒரு உகந்த நாட்களாக பார்க்கப்படுது. அன்றைய தினம் முன்னோர்கள் வழிபாடுமே ஒரு சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தோட பலன்படி பார்த்தா புதிய நபர்களின் நட்பு உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் வீடு, வாகனம் தொடர்பான விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தினீங்களா நீங்கள் நினைக்கிற விஷயத்தை சாதித்து கொள்ள முடியும். குடும்ப நபர்களால் அவ்வப்போது மனஸ்தாபங்களும் டென்ஷனும் உருவாகிற மாதிரியா இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் கவனமாக தாங்க இருக்கணும். கடன் கொடுக்கறத பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தை நீங்கள் தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும். கடன் வாங்கும் பொழுதுமே எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இந்த கடன் நம்மளோட தேவைக்கு வருமா, தேவைப்படுதா அப்படிங்கிறத உணர்ந்து பெறுங்க. ஏன்னா தேவையில்லாமல் கடன் வாங்கினீங்களா அதுவுமே பிரச்சனையில் போய் சிக்கிற மாதிரி தான் இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடக்கும். உறவினர்கள் எல்லாம் ஒன்று கூடி மகிழ்ச்சியடையும் இனிப்பான தருணங்களை அனுபவிக்க போகிறீங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு பிரிஞ்சுட்டு போன உறவினர்களுமே அவங்களா உங்களை தேடி வந்து பேசுவாங்க. உங்களோட இல்லத்தில் நடக்கும் சுப நிகழ்ச்சிகளால் பிரிந்த உறவினர்கள் ஒன்று சேர்வீங்க. புதிய நண்பர்களுடன் பழகும் பொழுது நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது உங்களோட வாழ்க்கைக்கு நல்ல ஒரு மாற்றத்தை உண்டாக்கி கொடுக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் கொஞ்சம் டேஞ்சர் தான் அப்படியே சொல்லலாம். ஏன்னா அவங்க சொல்கிறது எல்லாமே உங்களோட ஆசை வார்த்தைகளை தூண்டுறது மாதிரி இருக்கும். அதில் வந்துட்டு ஏமாந்துடாதீங்க. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் செய்யுங்க. ஏன்னா அவங்க உங்களுக்கு எதிராகவுமே செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால தான் உறவினர்கள் உங்ககிட்ட அன்பு பாராட்டுவாங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன சங்கடங்கள் அவ்வப்போது வந்து போகுங்க. ஆனாலும் அது பெரிய ப்ராப்ளத்தெல்லாம் ஏற்படாது. இந்த வேலை அலைச்சலால் வரக்கூடிய சோர்வு தான். அதனாலுமே எல்லா விஷயத்திலும் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களோட செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவங்க எல்லாமே தானாக உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. உங்களோட செயல்களுக்கு சிறப்பான பலனை நீங்கள் பெறுவீங்க. வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுதும் கொஞ்சம் கவனம் அவசியம். மற்றவங்க கிட்ட பேசும் பொழுதுமே உங்களோட வார்த்தைகளில் எச்சரிக்கையாகவும் நல்ல விதமாகவும் பயன்படுத்துறது உங்களுக்கு யோகத்தை கொண்டாக்கி கொடுக்கும். உத்தியோகத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகளுமே உங்களை விட்டு காணாமல் போகும். உங்களோட சிறப்பான பணிகளை உங்களோட மேல் அதிகாரிகள் பாராட்டுவார். உங்களோட பேச்சுக்கு தக்க சமயத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் உண்டாகும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்று செஞ்சிங்கன்னா அதை உங்கள் பின்னாடியே செஞ்சு உங்களோட தொழிலை முடக்க நிறைய பேர் காத்துட்டு இருந்திருப்பாங்க கடந்த காலத்தில். ஆனால் இந்த வாரம் நீங்கள் உங்களோட பணிகளை செய்ய எந்த ஒரு தொல்லையுமே இருக்காது. ஏன்னா தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் காணாமல் போகுங்க. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படும் சிக்கல்களில் இருந்து விலகுவதற்கு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தா குலதெய்வ வழிபாடை மேற்கொள்வதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே காணாமல் போகும். குலதெய்வத்தின் பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பை இந்த மாதம் பெற்றுக் கொடுக்கும். இந்த வீரத்தை அணிகலனாக கொண்டவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கலைநயம் மிளிரும் சுக்கிர பகவான அதிபதியாகவும் கொண்டிருக்கீங்க. சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பிரச்சனை முடிஞ்சால் இன்னொரு பிரச்சனை தலை தூக்குற மாதிரியான சூழ்நிலை உருவாகும். கவனமாக இருங்க. உங்களோட மனதை புரிய வைக்க நீங்கள் மனைவி கிட்ட கொஞ்சம் மல்லு கட்டுற மாதிரி தான் இருக்கும். சந்திரனோட இடப்பெயர்ச்சி தொழிலுக்கு உதவியாக இருக்கும். அதனால் கவலைப்படாதீங்க. ஆன்லைன் வர்த்தகமுமே உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கும் பொழுது வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய நல்ல செய்தி கொஞ்சம் தாமதப்பட்டு வந்து சேரும். அலைச்சலால் உடல் சோர்வு உண்டாகும். புதன் 7, 8ஆம் இடத்துல இருக்கும் பொழுது நீங்கள் திட்டம் போட்டு சேமிப்பை உயர்த்துறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதிய சாதனை படைக்கும் ஒரு பொன்னான காலமாக இந்த 7 நாட்களும் அமையும். குரு 1ஆம் வீட்டில் இருக்கிறார். வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்யும் யோகம் உண்டாகும். போட்டி பந்தயத்துல எல்லாம் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் பெற முடியும். வியாபாரிகள் சாதனை புரிவீங்க. போட்டிகளில் பங்கேற்கும் பொழுது புதிய ஒரு உத்வேகமே உங்களோட மனதில் உண்டாகும். சுக்கிரன் 10ஆம் வீட்டில் இருக்கிறார். மழலை செல்வம் வீட்டில் தவள உதவியாக இருப்பார். பிரிந்து போன உறவுகள் ஒன்று சேரும். சனி 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது தந்தையாரோட உடல்நிலையில் கொஞ்சம் கோளாறு ஏற்படலாம். அதனால் அவரோட உடல்நிலையில் கவனமாக இருங்க. 11ஆம் இடத்துல இருக்கிறார் ராகு பகவான். இந்த சமயத்தில் குலதெய்வ வழிபாடு செய்வதற்கான வாய்ப்புகள் வரும். அதெல்லாம் கட்டாயம் நீங்கள் பயன்படுத்தணும். இப்போ போகலாம், அப்போ போகலாம், இந்த மாதத்தில் அப்போ போகலாம், இப்போ போகலான்னு சொல்லிட்டு தள்ளி போடாதீங்க. இந்த மாதம் முழுக்கவுமே தெய்வ வழிபாட்டிற்கு சிறப்பானது. ஆனால் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது பயன்படுத்திக்கிறது உங்களோட திறமை.
ராகு 11ஆம் இடத்துல இருந்தால் குலதெய்வ நேர்த்திக்கடனை செலுத்தும் வாய்ப்பு வருங்க, அதை பயன்படுத்திக்கோங்க. கேது 5ஆம் இடத்துல இருக்கும் பொழுது நீங்கள் துணிச்சலோடு எந்த காரியத்திலையுமே இறங்கி சரியான முறையில் உங்களோட வேலைகளை செஞ்சீங்கன்னா வெற்றி பெறும் பொன்னான நாட்களை நீங்கள் வரக்கூடிய நாட்களை கட்டாயம் காண முடியும். என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைச்சிருக்கும்னு நினைக்கிறோம். குலதெய்வ வழிபாட்டால் நன்மைகளை பெற ரிஷபராசி அன்பர்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் நோட்டிஃபிகேஷன் மூலம் தொடர்ந்து உங்களை வந்தடையும். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற அனைத்து ராசினருக்குமே வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமாக இருக்குது, பாதகமாக இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே வீடியோ பதிவு செஞ்சுருக்கோம். உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் என்ன ராசி அப்படிங்கிறத பார்த்து அவங்களுக்குமே அந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணுறதன் மூலம் அவங்களுமே பலன் பெறும் வகையில் அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.